ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நமக்கு வந்து ரொயலோ ஆப்பில் ஒரு நியூ அப்டேஷன் வந்து வந்திருக்கு. சேலரி கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது. வாங்க எப்படி வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி கொடுக்குறேன். ஃபஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஆப்ஷன் காட்டும். இங்கே வந்து இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். இங்கே வந்து நீங்கள் எந்த அன்னைக்கு உங்களுக்கு வரல அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போது நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வெயிட், இந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு எல்லாம் பார்த்தா தெரியும். நம்ம சேலரி ரெக்வஸ்ட்டில் போனோன்னா எந்த டேட்டில் வந்து எனக்கு வந்து 2ஆம் தேதி நான் கொடுத்ததும் எனக்கு வரலை. ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் கொடுத்தது எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து நான் செகண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு வந்து இந்த இஷ்யூக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ அந்த டேட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். 2வது மாதம் 3ஆம் தேதி வந்து நான் கொடுத்தது. ஓகேங்களா? சாரி, 3வது மாதம் 2ஆம் தேதி மார்ச்சில் செகண்ட் டேட்டில் வந்து கொடுத்தது. ஸோ இது வந்து எனக்கு வரல. ஸோ அந்த டேட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். மார்ச்சில் செகண்ட் டேட்டு கொடுத்தது. ரெக்வஸ்ட் அமௌண்ட் 8,378 ரூபாய் 80 பைசா. இங்கே வந்துட்டு அக்கௌண்ட் நேமா அக்கௌண்ட் நம்பர் என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அது வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து சூஸ் ஃபைலில் என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் இருந்துச்சு. சூஸ் ஃபைலில் வந்து நான் இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துக்குங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ அதில் சிங்கிள் டேட் நீங்கள் லைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே. டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து தங்கிலீஷ்லேயும் கொடுத்துக்கலாம், எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஹாய் சார், நான் 2/3/2023 அன்னைக்கு வித்ரா கொடுத்தேன். இன்னும் ரிசீவ் ஆகலை. இந்த இஷ்யூ சால்வ் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. ஓகே, இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகைன் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் கொடுத்து இந்த வீக் எனக்கு வரலன்ட்டு உடனே கொடுக்காதீங்க. அது வந்து நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக்கு கொடுத்துருக்கீங்க, சரிங்களா? லாஸ்ட் வீக் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த வீக் எண்டு சாட்டர்டே சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வரலன்னா நீங்கள் மண்டே வந்துட்டு நீங்கள் உங்களோட டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள். இது வந்து போன வாரம் கொடுத்ததுக்கு வாரம் கொடுத்தவங்களுக்கு வரல அப்படிங்கிறப்போ அவங்க மட்டும் இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இது வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். யுவர் சேலரி கம்ப்ளைண்ட்ஸ் ஹாஸ் பீன் அக்செப்டட், வி வில் செக் அண்ட் அப்டேட் யுவர் சேலரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்படி உங்களோட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வீக்லி வியாழக்கிழமை மட்டும்தான் நம்மளோடது வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது போன வாரம் வரல அப்படிங்கிறத நீங்கள் இந்த வாரம் வியாழக்கிழமை கொடுக்காதீங்க. அதுக்கு வாரம் வரலன்றதை நீங்கள் இந்த வாரம் கொடுங்க. லாஸ்ட் வீக் இது வரலைன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே தான் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்காதீங்க. அதுக்கு ரிப்ளை வராது. அதுக்கு ரிப்ளை வரல அப்படின்னா அதுக்கு வரலன்ட்டும் கேட்டுட்டு இருக்காதீங்க, சரிங்களா? ஸோ நம்ம நீட்டாக தெரிஞ்சு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கம்பெனி சைடு சூப்பராக நமக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தேர்ஸ்டே மட்டும்தான் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டேயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.